ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு எல்லாருக்குமே இந்த குழம்பு வந்து ஸ்பெஷலாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு 10% வேணால் பிடிக்காமல் இருப்பாங்க. இப்போது நான் சட்டியில் கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு வெந்தயம்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் நான் வந்து குழம்புக்கு பெரிய வெங்காயம் ஒரு 2-3 பெரிய வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் ஒரு 5 வரமிளகா போட்டிருக்கேன், 6 வரமிளகா போட்டிருக்கேன். இந்த பக்கம் வந்து வெங்காயம் ஒரு 2 வெங்காயமும் கருவேப்பிலை எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். அது நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் கடலைப்பருப்பு மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப கல் போல் ஆகிடும். ஆனால் நீங்கள் துவரம்பருப்பு கொஞ்சம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது நான் அந்த உருண்டை குழம்பு நான் போடவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் கடுகு வெந்தயம் போட்டு ஒரு 5 நிமிஷம் அமர்த்தி வச்சுட்டேன். இப்போ இப்படி போட்டோம்னா நமக்கு தெரிக்காது. இது நான் வந்து இப்போ இன்றைக்கி உருண்டை குழம்பு மட்டும்தான் நான் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிதானமாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு குழம்பு மட்டும்தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் அந்த பக்கம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் ஜீரகமும் குழம்புக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். 2 ஜீரகம் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா குழம்பு வாசனையாக இருக்கும், நம்ம என்ன தான் சாம்பார் பொடி போட்டாலும். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு உப்பு பெருங்காயம் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்க வேண்டாம், ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம். நம்ம வடைப்பருப்பு அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் கூடையே கொஞ்சம் நைஸாக அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இந்த பக்கம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னால் சின்ன வெங்காயம் உரிக்க முடியல. ஏன்னா இப்போ பையன் சாப்பாடு சீக்கிரம் கொண்டு போகிறனால இன்றைக்கி நான் தான் சமையல் பண்ணேன். சரி, இந்த உருண்டை குழம்பு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான். இப்போ இது நல்லா வதக்கி விட்டோன்னே இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. அதுக்கு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் சாம்பார் பொடியெல்லாம். ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, நீங்கள் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க, அதுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம உருண்டை போடும்போது அந்த உருண்டை பருப்பு வந்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் எடுத்துரும், குழம்பு இல்லாமல் போயிடும். இதுக்கு 2 டீஸ்பூன் வந்து நான் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இது என் தங்க அரைச்சி கொடுத்த பொடி தான், கடையில் வாங்கின பொடி கிடையாது. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம உருண்டைக்குமே உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா இப்போ இது பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சிட்ருக்கலாம். இது பாட்டில் வெந்துட்டுருக்கட்டும். ஏன்னா நான் உருண்டை குழம்பு மட்டும் இன்றைக்கி நான் தனியாக போடுறேன்னா, சரி இது பாதி பேர் உருண்டை குழம்பு பெரியவங்களுக்கு எல்லாமே தெரியும், சின்ன குழந்தைங்க வந்து ஜாஸ்தி வச்சுருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்களும் பார்த்து இதை கற்றுப்பாங்கன்றதுக்காக தான் சரி உருண்டை குழம்பு மட்டும் நம்ம தனியாக ஒரு ரெசிபியாக போடலாம் அப்படின்ட்டு தான். இதுக்கு ஏன் தண்ணி நான் நிறைய ஊற்ற சொல்கிறேன்னா, நீங்கள் இது வத்த குழம்பு மாதிரி தான், புளிக்குழம்பு மாதிரி தான். இது வந்து நீங்கள் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் நான் தேங்காய் சில்லு நறுக்கி இந்த உருண்டைக்கு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது போடும்போது உங்களுக்கு உருண்டை பிக்கும்போது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். வெங்காயம் தேங்காய் சில்லு இதெல்லாம் போடும்போது இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்குங்க. நான் பெருங்காய டப்பா இன்னொரு டப்பா ஓப்பன் பண்ணணும். சரி, இருந்த பெருங்காயத்தை மட்டும் போட்டேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க, ஏன்னா அது வந்து கடலைப்பருப்புலாம் வாய் வைட்டும், அதனால் பெருங்காயம் நிறையாவே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து தேங்காயை அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் தேங்காயோட உங்களுக்கு காரம் சப்போஸ் பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க. உங்களுக்கு சோம்பு வேணுன்னா சோம்பு போட்டுக்கோங்க, பூண்டும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், பூண்டு இதெல்லாம் சேர்க்கலை. இங்கே பாருங்கள், சூப்பராக தலைன்னு கொதிக்குது. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் அகல பாத்திரத்துலையே வச்சுக்கோங்க. ஒடுக்கமான பாத்திரத்தில் நீங்கள் வச்சு உருண்டை போடும்போது உங்களுக்கு ஒன்றோட ஒன்றா ஒட்டும். அப்போ வந்து உங்களுக்கு உருண்டை உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், நமக்கு தேவையான அளவு பெருசாக போடுறதா சரி, சின்னதாக போடுறதா சரி, மீடியமாக போடுறதா சரி, அவங்கவுங்க தேவைக்கேற்ப நீங்கள் அந்த உருண்டை சைஸை வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் மீடியமான சைஸில் தான் போடுறேன். இங்கே பாருங்கள், நான் கடாயில் வச்சனால பெரிய கடாய்ங்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு இந்த உருண்டை வந்து உடையாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இதில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், தேவையான அளவுக்கு நம்ம உருண்டை நல்லா உருட்டி போட்டுக்கலாம். இந்த குழம்பு எல்லாருக்குமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு பிடிக்காதவங்கன்றது யாருமே இல்லை, எல்லாருக்குமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த உருண்டை குழம்பு பிடிக்கும். இங்கே பாருங்கள், உடையாமல் இருக்குது. இதை நீங்கள் 5 நிமிஷம் தொந்தரவே பண்ண வேணாம். நீங்கள் உடனே உருண்டையை போட்டோடனே உடனே கிளறி விடணுங்கிறலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிளறி விட்டால் அது ஒரு மாதிரி உடஞ்சிரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நீங்கள் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கிளறி கொடுத்தா போதும். அப்போ தான் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உடையாது. இங்கே பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படி தான் எடுத்து விடணும். நீங்கள் இந்த உருண்டை குழம்புலாம் ரொம்ப பயபக்தியாக ஐயோ உடஞ்சிருமோன்னு நம்ம அப்படியே மெல்லமாக அதை கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது வந்து உருண்டை இங்கே பாருங்கள், ஒரு உருண்டை கூட உடையலை. நான் வேக வச்சும் போட மாட்டேன், பொரிச்சும் போட மாட்டேன்.
இப்போ இதுக்கு தேங்காய் இது உருண்டை குழம்புக்கு கண்டிப்பான முறையில் தேங்காய் போடணும். அப்போ தான் உங்களுக்கு கணிசம் கொடுக்கும். ஏன்னா நம்ம உருண்டை போட்ட உடனேயே உங்களுக்கு அந்த உருண்டை வந்து அந்த குழம்பு ஃபுல்லாக இழுத்துக்கும். அப்போ கடைசியில் என்ன ஆகிடும்னா நமக்கு உருண்டை நிற்கும், குழம்பு இருக்காது. அதனால தான் நம்ம கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு இந்த உருண்டையை போட்டுக்க சொல்லணுங்கிறது. ஏன்னா எனக்கு இப்போ உடையலை, அதனால் பிரச்சனை இல்லை. எனக்கு குழம்புக்கு நான் நினைச்ச அளவுக்கு கணிசம் இருக்கும் குழம்பு. ஆனால் ஒரு சிலர் போட்டு கிண்டினோடனே அந்த உருண்டை பூரா உடஞ்சோடனே என்ன ஆகிடும்னா குழம்பு வந்து ரொம்ப கொழுகொழுப்பாக ஆகிடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இது பண்ணாதீங்க. ரெண்டாவது நம்ம வெங்காயம் நிறையா போட்டிருக்கோம், தேங்காய் சில்லு போட்டிருக்கோம், எல்லாம் நமக்கு வந்து உதிர்ற ஐட்டம் இல்லையா? அதனால் நீங்கள் இது நல்லா கொதித்து வந்து இறக்கி நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃபைனலாக உருண்டை குழம்பு ரெடி ஆக போகுது. இப்போ ஒரு அதுக்கப்புறம் தேங்காய் விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. தேங்காய் விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடணுங்கிறது இல்லை. இப்போ இதுக்கு நம்ம மல்லித்தூள் போட்டு நல்லா 5 நிமிஷம் நல்லா இங்கே பாருங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அப்படியே உருண்டை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பார்க்கவே சூப்பராக இருக்கா? ஒரு உருண்டை கூட உடையில ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உங்களுக்கு உருண்டை குழம்பு ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.